Hi friends, 12th standard ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் God sees the truth but waits அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 இது வந்து சப்ளிமெண்டரியில் இருக்குது. எழுதினவர் வந்து லியோ டால்ஸ்டாய் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். About the author, Leo Tolstoy was born on September 9, 1828 in Tula province, Russia. ரஷ்யாவில் இருக்கிற டூலா ப்ரோவின்ஸ்ன்ற ஒரு இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு 1828. அண்ட் அவருடைய பெஸ்ட் நாவல்ஸ்லாம் பார்த்தோம்னா வார் அண்ட் பீஸ், அதுக்கப்புறமா அண்ணா கரெனியா, இதெல்லாம் வந்து அவருடைய பெஸ்ட் நாவல்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா often cited as pinnacles of realist fiction, he first achieved literary acclaim in his 20s with his semi-autobiographical trilogy. அதாவது என்னென்னா அவரோட 20 வயசுலேயே வந்து அந்த 20ஸ்லேயே வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் எழுதின இதெல்லாம் வந்து சைல்டுஹுட், பாய்ஹுட் அண்ட் யூத்து, சிவெஸ்டோபோல் ஸ்கெச்சஸ், இதெல்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த க்ரைம் வார். அதுக்கப்புறமா டால்ஸ்டாய் ஃபிக்ஷன் இன்க்ளூட் டோசன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் செவரல் நாவல்ஸ் சச்சஸ். அப்போ நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, நிறைய நாவல்ஸும் எழுதியிருக்காரு. த டெத் ஆஃப் ஐவன் இல்லிஞ்ச் அப்படின்றது 1886 வந்து எழுதியிருக்காரு. ஃபேமிலி ஹாப்பினஸ் இது ஒன்று எழுதியிருக்காரு. அண்டு ஹேட்ஜி மியூரெட் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. ஹி ஆல்சோ ரோட் பிளேஸ் அண்ட் நம்பரஸ் ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேஸ். அதுக்கப்புறம் நிறைய ஃபிலாசபிக்கல், அதாவது தத்துவ மாதிரிலாம் எழுதியிருக்காரு. டால்ஸ்டாய் டைட். அதுக்கப்புறம் அவர் எப்போ இறந்துருக்காருன்னா 1910 இறந்துருக்காரு, நவம்பர் மந்தில். ஆஸ்டபோவோ, அது வந்து ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பிளேஸில். ஓகேவா, இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம். ஓகே, God sees the truth but waits அப்படின்ற இந்த லெசனோட ஃபஸ்ட்டு என்னன்னா, here is a story about faith, forgiveness, freedom and acceptance of a young merchant named Aksinov who was sent to prison for a crime he didn't commit. அவர் அக்ஷினோன்றவர் தான் வந்து இந்த லெசனில் இருக்கிற ஒரு பேர். ஓகேவா, அந்த பர்சன் தான், அந்த ஒரு நபர் வந்து தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்ச ஒரு மனுஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, in a town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Aksinov. He had 2 shops and a house of his own. ஒரு சொந்தமாக வீடும் 2 வந்து சொந்தமாக கடையும் வச்சிருக்கிறாரு அக்ஷினோவ் அப்படின்றவர். ஓகேவா, அதுக்கப்புறமா Aksinov was a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. When quite a young man, he had been given to drink and was riotous when he had had too much. But after he married, he gave up the drinking, except now and then. அக்ஷினோன்றவர் ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட்ஸம் காயாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், முடி கூட ரொம்ப அழகாக சுருட்ட முடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அப்புறம் பாட்டு பாடுறதுல அடிச்சுக்க முடியாது, அப்படி ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து அவர் சின்ன யங் மேனாக இருக்கும் போது, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா குடிக்கிற ஒரு பர்சன், நல்லா ஓவராக குடிப்பாராம். அதே கல்யாணத்துக்கு அப்புறமா அக்கேஷ்னலாக மட்டும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு முக்கியமான டைம், அந்த மாதிரி டைமில் மட்டும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். ரொம்ப ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒன் சம்மர் அக்ஷியோ வாஸ் கோயிங் டு Nizhny Fair and as he bid goodbye to his family, his wife said to him. அதாவது ஒரு நாள் வந்து ஒரு சம்மர் டைமில், ஓகேவா, அக்ஷினோ வந்து நிஸ்னி ஃபேர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வியாபாரத்துக்கு போகிறாரு. அதனால அது போகும்போது அவன் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது வந்து ஐவன் டிம்ரிட்ஜ் டு நாட் ஸ்டார்ட் டுடே. அப்போது ஒய்ஃப் வந்துடுன்னு சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் உங்களை பற்றி. அதில் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, உங்கள் தலை முடி வந்து நல்ல கிரே கலரில் மாறி இருக்குது, நீங்கள் தொப்பியை கழட்டும் போது கிரே கலரில் இருக்குது. ஆனால் வந்து என்னவோ தெரியல, அது வந்து நல்ல சகுனமாக தெரியல, நீங்கள் போனால் இன்னைக்கு நாள் சரியில்லை, ஸோ போகாதீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ரொம்ப
சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா அவரு வந்து என்ன பண்றாருன்னா Akshino laughed and said, "You are afraid that when I get to the fair, I shall go on a spree." அப்போ வந்து நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் வந்து ஃபேருக்கு போனேன்னா நாங்க நல்லா குடிச்சிட்டு என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு தானே சொல்ற அப்படின்னு அவரு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. His wife replied, "I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream." நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதுல வந்து நீங்க திரும்ப வரும்போது உங்க தொப்பியை கழட்டும் போது ஒரு கண்டிப்பா ஒரு கிரே, அதாவது நரைச்சு போன முடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அப்படி அவங்க சொல்றாங்க. Akshino laughed. "That's a lucky sign," said he. "See if I don't sell out all my goods and bring you some presents from the fair." அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, Akshino வந்து நான் கிளம்புறேன், நீ சொல்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல சகுனம் தான், லக்கி சைன். அதுக்கப்புறமா நான் போயிட்டு என்னோட பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு நான் உனக்கு வரும்போது நிறைய ப்ரெசன்ட்ஸ் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வரேன் அவங்க ஒய்ஃப் கிட்ட. உங்கள் வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க பசங்களுக்குலாம் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி அவர் சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ ஹீ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ட்ரோவ் அவே. அப்போ வந்து ஃபேமிலிக்கு பாய் சொல்லிட்டு அதோட அவர் கிளம்பிடுறாரு. யாரு? Akshino. When he had traveled halfway, he met a merchant whom he knew, and they put up at the same inn for the night. They had supped together and then went to bed in adjoining rooms. அப்போ வந்து Akshino வந்து என்ன பண்றாரு, டிராவல் பண்ணி போகும்போது அந்த நிஸ்னி ஃபேர்ன்ற இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது பாதி வழியில் நல்லா தெரிஞ்ச ஒரு வியாபாரியை பார்க்குறாரு. பார்த்த உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்கன்றதுனால ஒரு இடத்துல டீ போட்டு குடிச்சிட்டு நைட்டில் அதாவது அட்ஜாயிண்ட் ரூம்னா ஒரு ரூம்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, இந்த மாதிரி ரூம்ல தூங்குறது அதெல்லாம் ஒன்னா ரூம்ல தூங்குறது பழக்கம் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அதுக்கப்புறம் it was not Akshino's habit to sleep late and wishing to travel while it was still cool. He rose his driver before dawn and told him to put in the horses. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து இது பழக்கம் கிடையாது, லேட் நைட் தூங்குறது பழக்கம் கிடையாது அக்ஷனோவுக்கு. ஸோ அவர் சொல்றாரு, அந்த அக்ஷனோட டிரைவர் கிட்ட சொல்றாரு, விடியற டான்னா வந்து விடியற் காலைன்னு அர்த்தம், ஓகேவா? சன் ரைஸ்க்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்து நம்ம அந்த குதிரையெல்லாம் வந்து அந்த வண்டியில கட்டிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா then he made his way across to the landlord of the inn, who lived in a cottage at the back, paid his bill and continued his journey. அப்போ என்ன பண்றாரு, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து ஒரு சத்திரத்துல தங்கி இருந்தார்ல, அந்த சத்திரத்தோட ஓனர் கிட்ட போயிட்டு அவர் பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு பில்ஸ்லாம் பே பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு அவர் ஜேர்னியை கண்டினியூ பண்றாரு. When he had gone about 25 miles, he stopped for the horses to be fed. ஒரு 25 மைல் தூரம் போன பிறகு ஒரு குதிரைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்றதுனால வண்டி நிப்பாட்டிறாரு. Akshino rested a while in the passage of the inn. Then he stepped out into the porch and ordering a samovar to be heated, got out his guitar and began to play. அப்ப என்ன பண்றாரு, அந்த குதிரைக்கெல்லாம் தீனி வைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமோவார் அப்படின்றது வந்து ஒரு மெட்டாலிக் ஜார் மாதிரி. அந்த ஜாரில் வந்து என்னன்னா ஹீட் பண்ணுவாங்க, மேபி தண்ணி சுடு பண்ணி குடிக்கலாம், அப்படின்னா ஒரு டீ காஃபி போட்டு குடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜார் அது. அதுக்கப்புறமா காட் அவுட் ஹிஸ் கிட்டார் அண்ட் பிகேன் டு பிளே. அவர் வந்து நல்லா பாட்டு பாடுவார்ல, ஸோ அவர் என்ன பண்ணாரு, கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு வெளியில வந்து. அதுக்கப்புறமா அவர் பாட்டுன்னு அவர் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சாரு. சடன்லி ட்ராய்கா drove up with tinkling bells and an official alighted, followed by 2 soldiers, and he came to action when they began to question him. அது திடீர்னு என்ன பண்ணுவோன்னா, ட்ராய்கா அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ரஷ்யாவில் இருக்கிற ஒரு வெஹிக்கல். அதில் வந்து 3 குதிரை கட்டி வச்சிருப்பாங்க, சரியா? அதில் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போலீஸ் எல்லாம் வந்து ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து ஹீ கேம் அக்ஷனோ. அப்புறம் அக்ஷனோ கிட்ட வந்து உடனே திடீர்னு வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க, என்னடா இது இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆஸ்கிங் ஹிம் whom he was and whence he came. அப்போ நீ எங்கேருந்து வர, எப்போ இங்கே வந்த அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அக்ஷனோ answered him fully and said, won't you have some tea with me? எல்லா
பதிலாம் கரெக்டாக சொல்லிடுறாரு. சரிங்க, டீ குடிக்கிறீங்களா என்னோட சேர்ந்து அப்படின்று அவர் சொல்கிறாரு. யார்? அக்ஷனோ வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பட் த ஒஃபிஷியல்ஸ் வெண்ட் ஆன் கிராஸ் கொஷனிங் ஹிம் அண்ட் ஆஸ்கிங் ஹிம் வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட். அப்போ கேட்குறாரு இந்த மாதிரி. அப்போ கூட வந்து எதுவுமே அவங்க கொஷின் பண்ணாமல் கிராஸ் கொஷினாக கேட்குறாங்க அக்ஷனோவை. என்ன பண்ணுறது, நீ எப்போ வந்த, லாஸ்ட் நைட் நீ எங்கே தங்கின அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. வேர் யூ அலோன் ஆர் வித் அ ஃபெலோ மெர்ச்சன்ட், டிட் யூ see the other merchant this morning, why did you leave the inn before dawn. அப்போ கேட்குறாங்க, நீ வந்து உன் கூட ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வியாபாரி வந்தாரே, அவர் எங்கே, அவர் ஏன் வந்து நீ சீக்கிரமாக காலையில் விடியறதுக்கு முன்னாடியே நீ வந்து அங்கேருந்து கிளம்பி வந்த அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அக்ஷனோ wondered why he was asked all these questions. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு, ஏன்டா இந்த கொஷின்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்குறான் அப்படின்னு யார் அந்த போலீஸ்காரங்க நம்மக்கிட்ட அக்ஷனோ கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அக்ஷனோக்கு ஆச்சரியமாக போச்சு. பட் he described all that had happened and then added, why do you cross question me as if I were a thief or a robber. நீங்கள் ஒரு திருடங்கிட்டேயோ இல்லை கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட கேட்குற மாதிரிலாம் கேட்குறீங்க கொஷின்ஸ்லாம் அப்படின்னு இவருக்கு அக்ஷனோ கேட்குறாரு. ஐ எம் ட்ராவலிங் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் மை ஓன். நான் என் சொந்த வியாபாரத்துக்காக நான் வெளியில் ட்ராவல் பண்ணி போகிறேன். அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு கொஷன் மீ. வேற கேள்விக்கு பதில் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு யார்? அக்ஷனோ. Then the officials calling the soldiers said, I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night had been found with throat cut. We must search your things. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படி. அந்த பெரிய அதிகாரி வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இந்த நாங்கள் வந்து யாருன்னா இந்த டிஸ்ட்ரிக்டோடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ நாங்கள் வந்து உனக்கு தெரியுமா, உங்க கூட தங்கியிருந்த ஒரு வியாபாரியோட தொண்டை வந்து கட்டாக இருக்குது. நீ லாஸ்ட் நைட் ஒருத்தரோட இருந்தல்ல அவரது. ஸோ நான் உன் திங்ஸ்லாம் நான் வந்து செக் பண்ணணும். நீ யார், நீ எங்கேருந்து வர, நீ எப்படி பட்டவன்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் செக் பண்ண போகிறாங்க. யாரும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ். தே என்டர் த ஹவுஸ். த சோல்ஜர்ஸ் அண்ட் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் unstrapped Akshino's luggage and searched it. Suddenly the officer drew a knife out of her bag, crying, whose knife is this? திடீர்னு வந்து அவரோட லக்கேஜில் பேக்கில் வந்து டக்குன்னு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. கத்தி எடுத்துட்டு இது யாருது இந்த கத்தி அப்படின்னு கேட்குறாரு போலீஸ் வந்து அக்ஷனோ கிட்ட. அக்ஷனோ லுக்ட் அண்ட் சீயிங் blood stained knife taken from his bag, he was frightened. அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார் அக்ஷனோ. திடீர்னு ஒரு கத்தி எடுத்து காட்டுறாங்க. ஆனால் அந்த கத்தி நம்மளுது இல்லை, அதுவும் அந்த கத்தி வந்து ரத்தத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. How is it there is a blood on this knife? எப்படி இந்த கத்தியில் இவ்வளோ ரத்தம் வந்துச்சு, இந்த கத்தி எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு யாரு? அக்ஷனோ. அக்ஷனோ tried to answer but could hardly utter a word and only stammered, I don't know, not mine. Then the police officer said, அக்ஷனோ சொல்கிறாரு இது எந்த இல்லை அப்படின்றது மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு, ஆனால் ஆள் பயந்துட்டாரு. This morning the merchant, போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, this morning the merchant was found in a bed with his throat cut. காலையில் இந்த வியாபாரி கூட வந்த வியாபாரிக்கு வந்து தொண்டை அறுபட்டு பெட்டில் கிடந்தாரு. யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ குட் ஹேவ் டன். நீ தான் அவன் கூட இருந்த, கண்டிப்பாக இதை நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு அக்ஷனோவே சொல்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். த ஹவுஸ் வாஸ் லாக்டு ஃப்ரம் இன்சைட். ஆமாம், வீடு வந்து உள்ளே பூட்டி தான் கிடந்தது, நீங்கள் மட்டும் தான் ரூமில் இருந்திருக்கீங்க. அண்ட் நோ ஒன் எல்ஸ் வாஸ் தேர். ஹியர் இஸ் திஸ் பிளட் ஸ்டாண்ட் knife in your bag and your face and manner betray you. Tell me how you killed him and how much money you stole. அப்போ கேட்குறாரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, உன் கூட தங்கியிருந்த இந்த ஆளுடைய வந்து தொண்டை அறுபட்டு இருக்குது. இந்த கத்திலையும் பார்த்தோம்னா உன் பேக்கில் இருக்கிற கத்தியில் பார்த்தா ரத்தக்கரையோடு இருக்குது. அதுக்கப்புறமா நீ தான் இதை பண்ணியிருக்கிற. எப்படி இதை பண்ண, யார் நீ, எதுக்காக பண்ண, எவ்வளோ காசு வந்து அவன்கிட்ட நீ கொள்ளை அடிச்ச அப்படின்னு அக்ஷனோவை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க. அக்ஷனோ swore he had not done it, that he had not seen the merchant after they had had tea together. அப்போது அக்ஷனோ சொல்கிறாரு, எனக்கு கண்டிப்பாக இதை நான் பண்ணவே இல்லைங்க. அந்த வியாபாரி என் கூட கடைசியாக டீ குடித்தாரு. டீ குடிச்சதுக்கு அப்புறமா நான் அவரை மீட் பண்ணவே இல்லை. அதோடு அவர் பெட்டுக்கு போய் தூங்கிட்டாரு. that he had no money except 8,000 rubles of his own and that the knife was not his. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட 8,000 ரம்பிள்ஸ், அது 8,000 ரம்பிள்ஸ்னால் என்னதுன்னா ரஷ்யாவோட மணி, ஓகேவா.
அந்த பணத்தை வந்து இப்போ நம்ம வந்து ருபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியா மணியை, அந்த மாதிரி ரஷ்யா மணியை ரபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட 8000 ரபிள்ஸ் மட்டும் தான் இருக்குது ஆக்ஷனோ கிட்ட, அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கிடையாது, இந்த கத்தியும் எந்த கிடையாது அப்படின்னு வந்து ஆக்ஷனோ சொல்கிறார் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட. பட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் broken, his face pale and he trembled with fear as though he went guilty. திடீர்னு அப்படியே குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு, கை காலெல்லாம் நடுங்குது, பயந்து போயிட்டாரு, ஒரு மாதிரி ஆயிட்டாரு, வாய்ஸ் எல்லாம் நடுக்கமாயிடுச்சு அவருக்கு. யாருக்கு? ஆக்ஷனோக்கு. போலீஸ் இதெல்லாம் சொன்ன உடனே சடனாக இருக்கவே. ஸோ the police officer ordered the soldier to bind Akshino and put him in the cart as they tied his feet together. அதுட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரு, இந்த ஆளை கட்டி தூக்கி அந்த காட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போட்டுடுறாங்க சோல்ஜர்ஸ், கை காலெல்லாம் கட்டி போட்டுடுறாங்க. அண்ட் flung him into the cart. Akshino crossed himself and wept. His money and goods were taken from him. அவர் அப்படியே அழுகுறாரு ஆக்ஷனோ, ஏன்னா அவருடைய பணம் எல்லாமே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா and he was sent to the nearest town and imprisoned them. அப்புறம் வந்து அந்த பிரிசனில் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அது கிட்ட போயிட்டாரு. என்கொயரிஸ் as to his character were made in Vladimir. The merchants and other inhabitants of that town said that in former days he used to drink and waste his time, but that he was good man. The trial came on. He was charged with murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rubles. So இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து விளாடிமிர்ன்ற ஏரியால தான் வந்து, அந்த டவுனில் தான் வந்து யார், நம்ம ஆக்ஷனோவை வீடு கட்டியிருக்கிற இடம். அங்கே போயிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மனுஷன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு பண்ணும்போது, அவன் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப குடிச்சிட்டு கொஞ்சம் இதுவாக தான் தெரிஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு பையன் ரொம்ப மாறிட்டான். ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு வேளை சான்ஸு இந்த மாதிரி காசு இருக்கவே எப்படின்னா தப்பு பண்ணிட்டானோ அப்படின்னு பேசுகிற மாதிரி அவங்க இதை பேசிடுறாங்க அந்த டவுனில். ஸோ ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் இன் டிஸ்பயர். ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு இது தெரிய வந்துடுது. அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அண்ட் டிட் நாட் நோ வாட் டு பிலீவ். அப்போ அவங்க ஒய்ஃப்க்கு இதை எதை நம்புறதுனே தெரியாத போயிடுச்சு. ஹர் சில்ட்ரன் வேர் ஆல் குவாய்ட் ஸ்மால், ஒன் வாஸ் அ பேபி அட் ஹர் பிரெஸ்ட். அப்போ வந்து அது பால் குடிக்கிற குழந்தையா ஒரு குழந்தை இருக்குது, மீதியெல்லாம் பசங்கள்லாம் சின்ன பசங்க. டேக்கிங் தெம் ஆல் வித் ஹர் ஷி வெண்ட் டு த டவுன் வேர் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் இன் ஜெயில். எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எல்லா பசங்களையும் கூப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் எங்கே ஜெயிலில் இருக்கிறார் அந்த இடத்த நோக்கி அவங்க போயிட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஷீ வாஸ் நாட் அலவுட் டு see him. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள அலோவ் பண்ணல எதுக்கு ஜெயிலில் அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்கு. பட் ஆஃப்டர் மச் begging she obtained permission from the officials and was taken to him. When she was her husband in prison dress and in chains, shut up with thieves and criminals, she fell down and did not come to her senses for a long time. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கெஞ்சி அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரி போய் பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் வந்து ப்ரிசன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெயில் கைதி என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அது கொடுத்துட்டு கையிலெல்லாம் விலங்கெல்லாம் மாட்டி செயின்லாம் காலில் மாட்டி ஒரு திருடங்க கூட கிரிமினல்ஸ் கூட அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ஆளை உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப நேரமாக அவங்களுக்கு நினைவு திரும்பவே இல்லை, அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. தென் ஷீ drew her children to her and sat down near him. She told him of things at home and asked about what had happened to him. He told her all and she asked, what can we do now? அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து பசங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த ஆக்ஷனோ கிட்ட பக்கத்தில் வந்து அவர், நான் சொன்னேனே கேட்டிங்களா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி என் பேச்சு கேட்காம போயிட்டீங்க, இப்போது என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, நானும் வந்து அவரும் வந்து சொல்கிறாரு இதில் நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு. பட் வி மஸ்ட் பெட்டிஷன் த சார் நாட் டு லெட் அன் இன்னோசன்ட் மேன் பெரிஷ். அவர் சொல்கிறாரு ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படுறது நியாயம் கிடையாது. ஸோ சார் அப்படின்றவர் வந்து அதை வந்து ரூலர் எங்கே ரஷ்யாவில் இருக்கிறவர். ஸோ அவர் தான் வந்து நியாயம் விசாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேங்க, ஆனால் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுக்கிறாரு. யார்? ஆக்ஷனோ. wife வந்து said it was not nothing, I dreamed your hair had turned grey. நான் கனவு கண்டது தப்பே இல்லை, நான் உங்கள் தலையெல்லாம் கிரே ஆகி போன முடியெல்லாம் நரைச்சி போன மாதிரி கனவு கண்டது, இப்போயாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, நான் சொன்னதை கேட்டிருக்கலாமா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அண்ட் பேசிங் ஹர் ஃபிங்கர் எப்படி அவர் தலையில் முடிய கோதிக்கிட்டே சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா வேன்யா டியரஸ்ட் டெல் யுவர் வைஃப் த ட்ரூத் வாஸ் இட் நாட் யூ ஹூ டிட் இட். ஸோ நான் பண்ணல அப்படின்ற மட்டும் அவர் சொல்கிறாரு. ஸோ யூ டூ சஸ்பெக்ட் மீ, நீயும் வந்து என்னை நம்பலையா, யாருமே என்னை நம்பலை, நீயும் என்னை நம்பலையா அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு ஆக்ஷனோ. அதுக்கப்புறமா அவர் முகத்தை வந்து கையை வச்சு அவங்க முகத்தை அவரோட முகத்தை மறைச்சிக்கிட்டு அவர் அழுகுறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாரு. த சோல்ஜர் கேம் டு சே தட் த வைஃப் அண்ட் சில்ட்ரன் வாஸ் டு கோ அவே. சோல்ஜர் வந்து சொல்கிறாங்க, சரி சரி கிளம்புங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, யாரும் அவங்க ஒய்ஃபை. அண்ட் அக்ஷனோ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி ஃபார் த லாஸ்ட் டைம். கடைசியாக அவங்க ஃபேமிலிக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. வென் தே வேர் கான் அக்ஷனோ ரீகால்டு வாட் ஹேட் பீன் செட் அண்ட் வென் ஹீ ரிமெம்பர்டு தட் ஹிஸ் வைஃப் ஆல்சோ ஹேட் சஸ்பெக்ட் ஹிம் ஹீ செட் டு ஹிம்செல்ஃப், இட் சீம்ஸ் தட் ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத், இட் இஸ் டு ஹிம் alone we must appeal and from him alone accept mercy. அப்போ ஆக்ஷனோ வந்து என்ன அவர் யோசிச்சது எல்லாம் ரீகால் பண்ணுறாரு, என்னென்னலாம் அவர் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் கூட அவரை நம்பலை. அப்போ அவர் கடவுள் மட்டும்தான் வந்து விட்ட ஒரே வழி, உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ட் ஆக்ஷனோ ரோட் நோ மோர் பெட்டிஷன்ஸ், கேவ் அப் ஆல் ஹோப் அண்ட் ஒன்லி ப்ரே டு காட். எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷனோ வந்து அடுத்து பெட்டிஷன் எதுவுமே எழுதலை, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆக்ஷனோ வாஸ் கண்டெம்டு டு பி ஃப்ளாக்ட் அண்ட் சென்ட் டு த மைன்ஸ், ஸோ ஹீ வாஸ் ஃப்ளாக்ட் வித் அ நாட் அண்ட் வென் த wounds made by the knot were healed he was driven to Siberia with the other convicts. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து சிபேரியான்ற ஒரு நாட்டில் வந்து எல்லா கைதிகளோடு இவரு கூட்டிகிட்டு போய் அங்கே போட்டுடுறாங்க சிபேரியாவில். For 26 years Axino lived as a convict in Siberia. அப்போ 26 வருஷமாக சிபேரியா நாட்டில் வந்து அவர் ஒரு கைதியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. His hair turned white as snow. பனி போல அவருடைய முடி மாறி போயிடுது, வெள்ளை பனி போல அப்படி. அதுக்கப்புறமா and his beard grew long, thin and grey. அவரோட தாடி வந்து பெருசாக வளர்ந்துருது. அதுக்கப்புறமா அப்படியே நல்லா சாம்பல் நேரத்தில் கிரே கலரில் மாறிடுது. ஆல் ஹிஸ் mirth went and he stopped. He walked slowly, spoke little and never laughed, but he often prayed. அவர் ரொம்ப வயசான லுக் வந்துடுது. அதாவது ஒரு 52 வயசு வச்சுக்கோங்களேன். அவர் பார்க்குறதுக்கு 70 வயசு மாதிரி காட்சி கொடுக்குறாரு. அப்புறமா யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக கூன் வளைஞ்சி நடக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் பேசுகிறாரு, சிரிக்கலாம் மாட்டுறாராம். எப்பயுமே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் வந்து ஆக்ஷனோ வந்து இப்போ 26 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற நிலைமையில இருக்கிறாரு. In prison, Akshino learned to make boots and earned a little money with which he bought the lives of the saints. அப்போ வந்து அந்த ப்ரிசனில் அந்த ஜெயிலில் அங்கே வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு பூட் செய்ய கற்றுக்கிட்டாரு, கொஞ்சம் பணங்களையும் சம்பாதிக்கும் போது ஒரு புக்கு ஒன்று வாங்குறாரு. அந்த புக்கு பேர் வந்து லைவ்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ். அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு அதை தான் அவர் அதிகமாக படிக்கிறாரு. ஸோ enough in the prison and on Sundays in the prison church he read the lessons and சர்ச்சில் வந்து சண்டே என்ன நிறைய லெசன்ஸ்லாம் படிப்பார் அண்ட் கொயரில் பாடுவார். அப்போ கூட அவரோட வாய்ஸ் மட்டும் அப்படியே இருந்திருக்கு, மாறவே இல்லை. The prison authorities liked Akshino for his meekness and அவருடைய அந்த கனிவான அந்த கேரக்டர் வந்து அந்த பிரிசனில் இருக்கிற நிறைய அந்த அத்தாரிட்டிஸ்க்கெலாம் நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் பிடிச்சிருக்கு. அண்ட் ஹிஸ் ஃபெல்லோ பிரிசனர்ஸ் ரெஸ்பெக்டட். கூட இருக்கிற எல்லாம் அந்த தப்பு பண்ணவங்களாக இருப்பாங்க பற்றிய கைதிகள், அவங்கெல்லாம் வந்து அவர் மேலே ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. கிராண்ட் ஃபாதர்னு கூப்பிடுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா அவர் ஒரு செயின்ட் அப்படின்னா புனிதர் அப்படின்னும் சொல்கிறாங்க. when they wanted to petition the prisoner authorities about anything, they always made Akshino their spokesman. and when அந்த ப்ரிசனில் ஏதாவது சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு நியாயம் கேட்கணும் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்ஷனோ கிட்ட தான் போயிட்டு எது வந்தாலும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கு. நோ நியூஸ் ரீச் ஆக்ஷனோ ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் ஹீ டிட் நாட் ஈவன் நோ இஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் வர் ஸ்டில் அலைவ். அவங்க அதுக்கப்புறம் ஆக்ஷனோ வீட்டில் இருந்து ஒரு தகவலும் அவர்கிட்ட வரவே இல்லை. ஆக்ஷனோ அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி உயிரோடு இருக்கிறாங்களா, பசங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா, எதுவுமே தெரியவே இல்லை.
அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. One day, a fresh gang of convicts came to the prison in the evening. The old prisoners collected around the new ones and asked them what towns or villages they came from and what they were sentenced for. Among the rest, Actionos sat down near the newcomers and listened with downcast air to what was said. திடீர்னு வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேங் ஆஃப் கன்விக்ஸ் வந்து, அதாவது ஒரு கூட்டமாக புதுசாக வந்து ஆளுங்க வராங்க எதில் பிரிசனுக்கு. அந்த ஜெயிலுக்கு வரும்போது ஏதோ புதுசாக ஆளுங்கெல்லாம் வருவாங்கள்ல, வரும்போது அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷம், எதுக்காக இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஒருத்தர் விசாரிச்சுக்குவாங்களாம். ஆன் த நியூ கன்விக்ட்ஸ் அ டால் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் 60, ஒரு 60 வயசு இருக்குமா ஒருத்தன், நல்லா ஹைட்டாக இருக்கிறான், நல்லா ஸ்ட்ராங் மேன். அவனும் ஒரு கைதியாக இருக்கிறான், தப்பு பண்ணவன். வித் க்ளோஸ்லி cropped grey hair beard was telling the other what we had been arrested for. எதுக்காக உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், வெல் ஃப்ரெண்ட்ஸ், he said, I only took a horse that I was tied to a sledge and I was arrested and accused of stealing. நான் வந்து கட்டி போட்டு இருந்த அந்த குதிரையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து போலீஸ்காரங்க வந்து நான் பண்ணாத ஒரு குற்றத்துக்கு என்னை வந்து கைது பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி நான் திருடலாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இது அந்த 60 வயசில் இருக்கிற நல்ல ஒரு ஹைட்டான அந்த ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், அவங்க கூட இருக்கிற பழைய கைதுங்கிட்டல. அப்போ வந்து and had them let it go. Besides, the driver was a prison. அப்போ வந்து அந்த டிரைவர் வந்து, அந்த குதிரையோட டிரைவர் வந்து, அந்த ஆள் வந்து என் ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, என்ன போய் தப்பாக நினச்சிட்டாங்க நான் திருடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். நான் பண்ணாத ஒரு குற்றத்துக்கு ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்து வெளியேறங்கமாக சொல்கிறான். பட் ஹவ் ஆர் வேர் ஐ ஸ்டோல் இட் தே குட் நாட் சே ஐ ஒன்ஸ் ரியலி டிட் சம்திங் ராங் அண்ட் அவுட் பை ரைட்ஸ் டு ஹேவ் கம் ஹியர் லாங் அகோ. ஆமாம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சிபேரியாவுக்கு வந்திருக்கேன். அப்போ வரும்போது நான் உண்மையாகவே ஒரு தப்பு பண்ணேன், ஒரு விஷயத்த திருடுனேன், கொலை பண்ணேன். ஆனால் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கல, தப்பா பண்ணாத ஒரு தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறான். வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆஸ்க்ட் சம்மன். சரி, நீங்கள் எங்கேருந்து தான் வரீங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் கேட்குறாரு. அதில் அவன் சொன்னான்னா விளாடிமிர் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். யார் அந்த 60 வயசில் இருக்கிற அந்த மனுஷன் சொல்கிறான். அதை பார்த்த உடனே திடீர்னு இவர் தொங்க போட்டு ஆக்ஷனோ வந்து தலையை தொங்க போட்டுக்கிட்டு தானே உட்காந்துட்டு இருப்பாரு. திடீர்னு அப்படியே நிமிந்து பார்த்து, அங்கேருந்தா வரீங்க, விளாடிமிர்லேருந்தா வரீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு ஆக்ஷனோ. மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன். அந்த டவுனில் தான் என் ஃபேமிலிலாம் இருக்காங்க. அப்போ வந்து இவர் பேர் வந்து மக்கர் அண்ட் தே ஆல்சோ கால்டு மீ செமியோனிக் அப்படின்னு சொல்கிறாரு. யார், அந்த 60 வயசில் இருக்கிற அந்த மனுஷன் சொல்கிறாரு, என் பேர் வந்து மக்கர், நான் வந்து விளாடிமிர்லேருந்து வரேன், நான் வந்து செமியோனிக் அப்படின்னு கூட என்ன இன்னொரு பேரில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Aksionov raised his head and said, tell me, Semyonich, do you know anything about the merchants Aksionov of Vladimir? Are they still alive? உனக்கு தெரியுமா, விளாடிமிரில் இருக்கிற அந்த வியாபாரிகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, என்னாச்சு, ஏதாச்சும் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து விளாடிமிர்லேருந்து தான் வந்திருக்காரு. யார், நம்ம Aksionov. Know them, of course I do. The Aksionovs are rich, though their father in the Siberia, a sinner like ourselves, it seems. As for you, granddad, how did you come here? சரி, எல்லாரும் தாத்தா தானே சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு இவரும் வந்து கொஞ்சம் கேட்குறாரு. அப்போ வந்து Aksionov did not like to speak of his misfortune. ஸோ அவருக்கு வந்து அவரோட மிஸ்ஃபார்ச்சுன் வந்து அவருக்கு சொல்லிக்க இஷ்டம் கிடையாது. நம்மளுக்கு தான் அன்லக்கி இல்லாமல் நடந்து போச்சே, இதை பற்றி எதுக்கு அடிக்கடி எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு 26 வருஷம் ப்ரிசன்லேயே கழிச்சிட்டப்பா, ஜெயிலையே நான் பண்ணாத என் பாவத்தை இங்கேயே கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சோகமாக சொல்லிடுறாரு Aksionov. வாட் சென்ஸ் ஆஸ்க்ட் மக்கார் செமியோனிக். மக்கார் செமியோனிக் சொல்கிறாரு, என்ன பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் Aksionov only said, well, I must have deserved it. He would have said no more, but his companions told. அப்போ வந்து அதை பற்றி அவருக்கு சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த Aksionov கூட இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி தான் சிபேரியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கார் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மக்கார் சொல்கிறாரு, when மக்கார் Semyonich heard this, he looked at Aksionov, slapped his own knee and exclaimed, well, this is wonderful, really wonderful, but how old you are grown, granddad.
அப்போ டக்குன்னு அப்படியே கையெல்லாம் அப்படியே தட்டி ரொம்ப ரவுடி மாதிரி பண்ணி மக்கர் வந்து பிஹேவ் பண்ணிட்டு, அப்பா பார்த்து ஆக்ஷனும் உன்னை பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கே, கண்டிப்பா ரொம்ப வயசாயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. யாரு, நல்லா தெரிஞ்ச மனுஷன் மாதிரி கேட்குறாரு மக்கர். யார, நம்ம ஆக்ஷனோவை. The other asked him why he was so surprised and where he had seen Akshino before, but Makar Semyonich did not reply. He only said, "It's wonderful that we should meet here. Let's." Okay, நம்ம இங்க மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை அப்படின்னு மக்கர் சொல்றாரு. These words made Ashinov wonder whether this man knew who had killed the merchant. So he said, perhaps Semyonik, you have heard of that affair, or maybe you have seen me before. இதுக்கு முன்னாடி நீ என்ன எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி ஆக்ஷனோ வந்து மக்கர்கிட்ட கேட்குறாரு. How could I help hearing? The world's full of rumor. ஆமா, நான் எப்படி இதெல்லாம் வந்து கேள்விப்படாமல் இருக்க முடியும், எல்லாரும் வந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு யாரு, மக்கர் வந்து சொல்றாரு. யார்கிட்ட, ஆக்ஷனோ கிட்ட. அப்போ வந்து perhaps you heard who killed the merchant, asked Akshino. Makar Semyonich laughed and replied, it must have been him in whose bag the knife was found. If someone else hide the knife there. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆக்ஷனோவுக்கு நடந்த எல்லா விஷயமும் வந்து மக்கருக்கு தெரிய வருது. ஸோ மக்கர் செமியோனுக்கு என்ன சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே, ஆமா அந்த கத்தி யார் பேக்ல இருந்துச்சோ அவன் தான் வந்து தப்பு பண்ணவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதை கண்டுபிடிச்சி மாற்றுற வரைக்கும் அவன் வந்து தப்பு பண்ணாதவன் தான், நீ தான் தப்பு பண்ணவ அப்படின்ற மாதிரி இந்த ஆள் வந்து நேக்கா எஸ்கேப் ஆயிடுறான். When Akshino heard these words, he felt sure this was the man who had killed the merchant. அப்போ வந்து நல்லா இந்த ஆள் இந்த மாதிரி சொல்லவே நம்ம ஆக்ஷனை வந்து சொல்றாரு, இவன் தான் அந்த கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவர் சரியாக தூங்கவே இல்லை. ரொம்ப டெரிபிளி அண்ட் ஹாப்பின்னா ரொம்ப சோகமாயிடுறாரு, சந்தோஷமே இல்லாமல் போயிடுது. அண்டு அவர் அடிக்கடிக்கு அவர் மனசில் வந்து வந்து போகிறது வந்து என்னடா இப்படி நடந்து போச்சு, நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டுமே. அதுக்கப்புறமா அவர் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வராரு. அவங்க ஒய்ஃப் கடைசியாக வந்து அவர் பார்த்து பாய் சொல்லி அனுப்பிச்சார்ல அவங்க வீட்டில் இருந்து, அவங்க ஒய்ஃப் இப்படி எங்கே இருப்பாங்க. அண்ட் ஷீ வாஸ் வென் பார்ட்டட் ஃப்ரம் ஹர் டு கோ டு த ஃபேர். ஹீ சா ஹர் இஃப் ஹீ வேர் ப்ரெசன்ட் ஹர் ஃபேஸ். அண்ட் அந்த ப்ரெசன்ட் ஃபேஸில் அவர் அங்கேருந்து விளாடிமிர்லேருந்து வந்த அந்த ஃபேஸ் கட்லே, அவங்க ஒய்ஃப் ஃபேஸ் கட்லே இவரும் அதே எங்கில் இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அப்போ வந்து அவங்க குழந்தைங்கள நினச்சி பார்க்குறாரு, ஒய்ஃபை நினச்சி பார்க்குறாரு, எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்த்தா அப்படியே பூரிச்சு போய் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாரு. கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வராரு. அதுக்கப்புறமா அவரையும் அவர் நினச்சி பார்க்குறாரு, நம்ம சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், கிட்டார்லாம் நல்லா வாசிப்போம், நல்லா பாடுவோம், என் வாழ்க்கை எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக போச்சோம், அந்த அளவுக்கு 26 வருஷத்தை ஒரு மாதிரியாக பாவம் பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு இழந்துட்டேனே அப்படின்றதையும் நினச்சி பார்த்து அப்படியே சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறமா அண்ட் இட்ஸ் ஆல் த வில்லியன்ஸ் டூயிங், அதாவது இந்த வில்லன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பேர் வந்து மக்கர் செமியோனிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீ கெப்ட் ரிப்பீட்டிங் ப்ரேயர் ஃபார் ஆல் நைட். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிற நைட்டு ஃபுல்லாக ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாராம். அண்ட் ஃபார் நைட் பாஸ்ட் இஸ் திஸ் வே ஆக்ஷனோ. அதுக்கப்புறமா ஆக்ஷனோ நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறாரு. அதாவது அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இதை நினச்சி. அதுக்கப்புறமா ஒன் நைட் ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங் அபவுட் த பிரிசன் ஹி நோட்டிஸ்ட் சம் எர்த். திடீர்னு அவர் வந்து நைட்டில் தூங்காமல் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு யாரோ வந்து நம்ம பள்ளம் தோன்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. பார்த்தா ஷூ பூட்டை வச்சு நம்ம மக்கர் வந்து பள்ளம் நோண்டிகிட்டே இருக்கிறாரு. அதாவது குழி தோண்டிகிட்டே போகிறாரு, சுரங்கப்பாதை மாதிரி இங்கேருந்து ரோடுக்கு. அப்போ போகும்போது அப்படியே ஃப்ரைட்டன்ட் ஃபேஸ் ஆக்ஷனோ ட்ரைட் டு பாஸ் வித்வுட் லுக்கிங் அட் ஹிம். அந்த ஆள் வந்து நம்ம அக்ஷனோ பார்த்துட்டு அப்படியே பார்த்து பயந்து அப்படியே உறைஞ்சு பண்ணிக்கிறான். அக்ஷனோ வந்து அப்படியே கண் எடுக்காமல் அப்படியே வச்ச கண்ணை வச்சு அப்படியே பார்க்குறாரு. வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறாரு யாரை, அந்த மக்கரை. பட் மக்கர் சைஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் டோல்ட் ஹிம் that he had dug a hole under the wall, getting rid of the earth by putting it onto his high boots. நான் அந்த மாதிரி பூட்டை வச்சு பள்ளந்தோடி நான் போகிறேன், நீயும் கூட இந்த மாதிரி வெளியில் வந்துக்கலாம். ஒரு வேளை நீ வந்து நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக என்னை சாட்டையால் அடித்து சாவடிச்சிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளுருவேன், நீ இருக்க மாட்டேன்
அப்படின்னு மக்கர் சொல்றான் அக்ஷனோ கிட்ட. அக்ஷனோ என்ன சொல்றாரு, போடா போடா 26 வருஷமா நான் நீ இதுக்கு முன்னாடியே கொன்னுட்ட, என் வாழ்க்கைய ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொன்னுட்ட, இதுக்கப்புறமா நீ என்ன கொன்னு என்னடா பண்ண போற, ஆனா இதுக்கு மேல நான் ஏதாவது உன்னை பண்றதுக்கு முன்னாடி கடவுள் விட்ட வழி, காட் ஷால் டைரக்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் டே கன்விக்ட் வேர் லேட் அவுட் டு ஒர்க். அதுக்கப்புறமா எல்லாம் அந்த கைதிகள்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மர்மர் வந்து போயிடுது, ஏதோ இந்த ஆள் வந்து ஏதோ பண்றான் மக்கர் அப்படின்ற மாதிரி. சோல்ஜர்ஸ் வந்து பாக்குறாங்க, நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, ஆஹா ஏதோ ஒரு ஆள் வந்து வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மக்கர் வந்து மாட்டிக்கிறான். அப்போ வந்து எல்லாம் அந்த சோல்ஜர்ஸ் வந்து கேட்குறாங்க, சரி மக்கர் நம்ம ஆக்ஷனை வந்து ரொம்ப நேர்மையான ஒரு நல்ல வயசான ஒரு மனுஷன், எல்லாருக்கும் அவர் மேல ஒரு மரியாதை இருக்கிறதுனால ஏன்பா இந்த மாதிரி யார் பண்ணான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப அமைதியா வந்து இல்ல, அதாவது நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூ ஆர் ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த ஹோல். அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, கடவுளுக்கு முன்னாடி பொய் சொல்லாம உண்மை சொல்லு, நீ உண்மையான மனுஷன் நான் நம்புறேன், யாரு இந்த தப்பு பண்ணது நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, மக்கர் Semyonich stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as a glancing. சரி இவரு ஆக்ஷன் நினைக்கிறாரு, ஒருவேளை நம்ம தப்பா இந்த ஆளை கெஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது, இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவோமே, ஏற்கனவே நம்ம தண்டனை அனுபவிச்சிட்டோம், இதுல இவனையும் தண்டனை அனுபவிச்சா நம்மளுக்கு என்னத்த கிடைக்க போகுது வாழ்க்கையில அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. நம்ம பண்ண தப்புக்கு இவன் தப்பு அனுபவிக்கணும்னு யோசிச்சிருக்காரு. அப்ப என்ன பண்றது, திடீர்னு அமைதியாகிறாரு. வெல் ஓல்டு மேன் ரிப்பீட்டட், த கவர்னர் டெல் மீ த ட்ரூத் ஹூ ஹாஸ் பின் டிகிங் அண்டர் த வால். ஆமா இந்த செவருக்கு கீழே பள்ளம் வெட்டினது யாரு அப்படின்னு கவர்னர் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆக்ஷனோவை. ஸோ ஆக்ஷனோ வந்து சொல்ல கிளான்ஸ்ட் அட் மக்கர் Semyonich and said, I cannot say your honor, it's not God's will that I should tell, do what you like with me, ஐ ஆம் யோர்ஸ் ஹேண்ட். அப்போ வந்து நம்ம ஆக்ஷனோ வந்து என்ன சொல்றாரு, பெருந்தன்மையா சொல்றாரு, கடவுளோட சித்தம் இது கிடையாது, நான் வந்து இவன் மேல குற்றம் சாட்டுறது, நான் உங்க கையில தானே இருக்கேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆக்ஷனோவே சொல்றாரு. ஸோ அதை கேட்ட கவர்னர் வந்து அமைதியா போயிடுறாரு. அப்போ வந்து இவனையும் விட்டுறாரு, யாரு மக்கருக்கு அதோட மனசு உடஞ்சி போயிடுது. அந்த நைட்டு ஃபுல்லா அந்த ஆள் வந்து ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கிறான், குற்ற உணர்ச்சி அந்த ஆள் உறுத்துது. அதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷனுக்கு நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்காரு அவரோட பெட்டில். திடீர்னு யாரோ உள்ள இருட்டில் அப்படியே உள்ள வந்து ஆக்ஷனோடைய பெட்டு பக்கத்துல அமைதியில உட்காராத ஆக்ஷனோ வந்து ரியலைஸ் பண்றாரு, அது யாரும் இல்லை, அந்த ஆள் வந்து மக்கர் Semyonich, அந்த ஆளு தான். அப்போ வந்து உட்காரும் போது இவர் சொல்றாரு, ஏன் திடீர்னு நீங்க வந்து உட்கார்றேன், நான் வேணா வந்து காடு கூப்பிட்டுமா, அதான் அந்த காவலாளிகள் இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு ஆக்ஷனோ மக்கரை பார்த்து சொல்றாரு. ஸோ மக்கர் வந்து சொல்றாரு, அப்படியே பெண்ட் பண்ணி, தயவு செஞ்சு ஐவன் டிம்ரிச் ஃபர்கிவ் மீ, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். What for asked Akshino, it was I who killed the merchant and hid the knife among your திங்ஸ் ஐ மீன்ட். அப்போதான் சொல்கிறான், உண்மையாகவே நான் என்ன பண்ணேன்னா போட்டு தாளினேன், நான் வந்து அந்த ஆளை வந்து கொண்டுட்டு காசு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் உன்னையும் கொல்லணும்னு தான் நான் ஐடியா பண்ணி வந்தேன், ஆனால் வந்து கொல்ல முடியல, நீ நான் பண்ண காலையில் பொழுது விடுறதுக்கு முன்னாடி வெளியே கிட்ட எடுத்துன்னு போய் உட்காந்துட்டேன், அதனால திடீர்னு போலீஸும் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல, பேக்கில் வந்து அந்த கத்தி ஒழிச்சு வச்சுட்டு நான் ஓடிட்டேன், ஆக்சுவலாக அவனை கொல்லை பண்ண தான் வந்தேன், நீ எஸ்கேப் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஆக்ஷனோ சொல்கிறாரு, சைலண்ட்டாக சொல்கிறாரு, எல்லாம் போச்சு இதுக்கப்புறமா என்னடா, அவரும் மன்னிச்சிடுறாரு. யாரு ஆக்ஷனோ, யாரா அந்த மக்கரை மன்னிச்சு. அதை என்ன சொல்கிறேன்னா, மக்கர் வந்து என்னை மன்னிச்சிடு கடவுள், அன்பான கடவுளை நீ வணங்குறதா இருந்தா நீ என்னை மன்னிச்சிடு, இது நீ என்னை மன்னிக்கலைன்னா என்னால் முடியல அப்படின்னு மனம் ரொம்ப கசந்து அழுதுறாரு. யாரு மக்கர். அந்த குற்ற உணர்ச்சி வந்து அந்த ஆளை ரொம்ப வந்து துன்புறுத்துது. அப்போ அவர் சொல்றாரு, நீ ஈஸியா பேசிடுற, ஆனா என் வாழ்க்கையில நான் 26 வருஷத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணி அனுபவிச்சுட்டேன், நொந்து போயிட்டேன், என்னை இதுக்கு என் மனைவி உயிரோடு இருக்கிறாங்களானே தெரியல, என் பிள்ளைங்க உயிரோடு எல்லாரும் இருக்கிறாங்களா தெரியல. அப்போ இவர் சொல்றாரு, மக்கர் சொல்றாரு, நான் வந்து கன்ஃபஸ் பண்றேன், நான் வந்து கிளம்புறேன், நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன், நான் பண்ண தப்பை வந்து நான் சொல்லிடுறேன், நீங்க வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி உங்க வீட்டுக்கு உங்க மனைவி எல்லாம் பார்க்க போங்க, சீக்கிரமா நீங்க ரிலீஸ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாரு மக்கர் வந்து ஆக்ஷனோ கிட்ட. அப்போ ஆக்ஷனோ சொல்றாரு,
26 இயர்ஸாக நான் வந்து இங்கேயே வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்களா என்னன்னு எனக்கே தெரில. என் பசங்கள்லாம் மறந்தும் போயிருப்பாங்க என்ன. ஸோ நான் வந்து எங்கே போவேன்னு எனக்கே தெரியல. இனிமே என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போய் அக்ஷனோ வந்து மக்கர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ மக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே அவர் தலையை வந்து ஃப்ளோரில் போட்டு தரையில் இடிச்சு இடிச்சு அழுகுறாரு. ஐ வென்ட் பிரிட்ஜ் ஃபர்கிவ் மீ, அப்படி என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வார்த்தையை தவிர அவர்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு ஆறுதல் பத்ததுக்கு இல்லை. ஃபார் கிரைஸ்ட் சேக் ஃபர்கிவ் மீ, கிறிஸ்து அவரை வச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் சாபிங்னா தேம்பி தேம்பி அழுகுறாரு. அதுக்கப்புறமா பிகான் டு வீப், ரொம்ப மனசு தாங்க முடியாத ரொம்ப முடியாமல் அழுகுறாரு யார், மக்கர். அதுக்கப்புறமா காட் வில் ஃபர்கிவ் யூ, அது கடைசியாக வந்து கடவுள் ஒன்று மன்னிப்பாருப்பா நீ போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை நீ பண்ண ஒரு தப்புக்கு நான் உன்னை விட 100 டைம்ஸ் வந்து ரொம்ப தப்பான மனுஷனா கூட இருந்திருப்பேன்ல, நான் வெளியில இருந்திருந்தேனா அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறாரு நம்ம அக்ஷனோ. அப்போ அக்ஷனோட இருதயம் கொஞ்சம் லைட் வெயிட் ஆயிடுது. அதுக்கப்புறமா 2 பேரும் அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அக்ஷனோ ஒரு நாள் விடுதலை ஆகிற நாள் வரும்போது மக்கர் செமத் கன்ஃபஸ்ட் ஹிஸ் கில்ட். அவர் வந்து அந்த மக்கர் வந்து அவரோட பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிடுறாரு. யார்கிட்ட, நம்ம அக்ஷனோ கிட்ட. ஆனால் நம்ம அக்ஷனோ வந்து விடுதலை ஆகிற அந்த நேரத்துக்கு அந்த நாளுக்கு முன்னாடி அக்ஷனோ வந்து ஏற்கனவே இறந்து போயிடுறாரு. இதுதான் இந்த சப்ளிமெண்டரி இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பண்ணாத தப்புக்கு தப்பை அனுபவிச்ச மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.